மானி சீரியல்ல நாளைக்கான ப்ரோமோல விஜய் காவேரி மீட் பண்றதுக்காக வராங்க. இங்க காவேரி விஜய் வீட பார்த்துட்டு, இன்னும் வீடு பூட்டி கிடக்கு, இன்னும் விஜய் வரவே இல்ல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டுக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. விஜயும் வெண்ணிலாவும் சேர்ந்திருக்க மாரி வீடியோ வேற அந்த ராகினி அனுப்பி விட்டா. ஒருவேளை வெண்ணிலாவ பார்க்கறதுக்காக விஜய் போயிருப்பாங்களோ? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் விஜய் ஃபோன வேற அட்டெண்ட் பண்ணல. கோவிலுக்கு வேற வரவே இல்ல. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. விஜய் வர்றாங்களா, வருவாங்களா, மாட்டாங்களான்னே தெரியல அப்படி சொல்லிட்டு காவேரி இப்ப குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம கீழ போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கீழ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மாமி வர்றாங்க. மாமி கிட்ட, மாமி அவர் இன்னும் வரலையா அப்படி சொல்லி கேக்குறாங்க. எவரு அப்படின்னா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விஜய் பாக்குறதுக்கு தானே காலையில கோவில்ல மீட் பண்றதாலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, ஏன் நீ அவனை பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மாமி, அவர நான் பார்க்கவே இல்ல. காலையில இருந்து பார்க்கவே இல்ல மாமி. அதான் கேட்டேன் அப்படி சொல்றாங்க. எனக்கு என்ன தெரியுமா? ஆ நீதான் கூப்பிட்ட அவன கோவிலுக்கு மீட் பண்றதுக்கு. எனக்கு என்னடி தெரியும்? என்கிட்ட ஒண்ணும் அவன் சொல்லிட்டு போகலையே அப்படி சொல்லிட்டு மாமி அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாங்க. காவேரி அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா விஜய் வராங்க. விஜய் கேக்குறாங்க காவேரி கிட்ட, காவேரி எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். காலையில போனையும் நீங்க எடுக்கவே இல்ல. கோவிலுக்கும் வரவே இல்ல. நான் எவ்வளவு நேரம் அங்க வெயிட் பண்ணேன் தெரியுமா அப்படி சொல்லி சொல்றாங்க. உடனேவும் விஜய், ஆமா காவேரி நீ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னேன்ல, சொல்லு அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி. இங்க யாரும் வரமாட்டாங்க காவேரி, சொல்லு காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காவேரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காவேரி கேக்குறாங்க, நீங்க வெண்ணிலா கிட்ட முதல்ல நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனேவும் ஆமா காவேரி, நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னேன் வெண்ணிலா கிட்ட. ஆனா அத கேட்டுட்டு அவ, என்னை விட்டுட்டு நீங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் மாத்திரையெல்லாம் விழுங்கிட்டு சூசைட் ட்ரை பண்ணா. அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு பெரிய இதாயிருச்சு. அதனாலதான் வந்து என்னால வர முடியல கரெக்ட் டைம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதை கேட்டு காவேரி ஷாக் ஆகுறாங்க. இதுதாங்க நான் அன்னைக்கே சொன்னேன். அவங்க சாஃப்டான பொண்ணுன்னு நீங்க தான் சொன்னீங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப சாஃப்டானா தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். படிச்சு நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி, அது இருக்கட்டும். நீ ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல, அத பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே என்ன காவேரி சொல்ற, இதை என்னால நம்பவே முடியல, உண்மைதானா? என்னால நம்பவே முடியல காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தை வந்த நேரம் தான் வந்து காவேரி வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இந்த குழந்தை மூலமா தான் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு இருக்கு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு, எனக்கு வெண்ணிலா நினைச்சா ரொம்ப பயமா இருக்குதுங்க. அவங்க வந்து நம்ம கல்யாணத்தையே ஏத்துக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அவ எதுக்கு ஏத்துக்கணும்? நான் தான் உன்னை மனசார ஏத்துக்கிட்டேன்ல. என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தான் இருக்க காவேரி. அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்படுறன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அதுவும் இல்லாம நான் வந்து வெண்ணிலாவா அவங்க மாமா ஒருத்தவங்க இருக்காங்க சொன்னேன்ல மதுரையில, அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூடயே அனுப்பி விடலாம்னு நினைச்சிருக்கேன். அதுக்காக நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு மதுரைக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு காவேரி, சந்தோஷங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத காவேரி. நான் வந்து வெண்ணிலாவை அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க மதுரையில இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க கூட அனுப்பி வைக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்காக நான் மதுரைக்கு போக போறேன். நீ ஒன்றும் பயப்படாத காவேரி. நீ கூடிய சீக்கிரம் என் கூடவே வந்துருவேன். அதுக்காக தான் நமக்கு குழந்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. ஆமாங்க, நான் உங்க கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. நீங்க சீக்கிரமா மதுரைக்கு போயிட்டு அவங்க மாமாவை கூட்டு வந்து வெண்ணிலா அவங்க கூட சேர்த்து வச்சிருங்க. அப்படியேவும் நான் அவங்க கூட வந்துருவேன் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல யதார்த்தமா சாரதா வராங்க. சாரதா வந்துட்டு, இவ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லி பார்த்துட்டு காவேரி அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே காவேரி, அம்மா வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகி, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வா வீட்டுக்கு அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த வந்துடுறேம்மா அப்படி சொல்லிட்டு காவேரி சாரதா கூடயே போயிடுறாங்க. விஜய் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாங்க. விஜய், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தலையாட்டிட்டே போறாங்க. சாரதா வீட்டுக்குள்ள போயிட்டு, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பையனோட? நீ காலையில இருந்து வீட்டுல இருந்த மாதிரியே இல்லையே, எங்கடி போயிட்டு வர, எங்க சுத்திட்டு வர அப்படி சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. உடனே கங்கா, அம்மா அவ ஃப்ரெண்ட பாக்குறேன்னு சொல்லிட்டு தாம்மா போனா. என்னம்மா, அவ வீட்டுல இருந்தா அவ பாவம் மனசு கஷ்டப்படுவா.
வெளியில போயிட்டு வரட்டும்னா நான் ஒன்னும் சொல்லல. நீங்க ஏம்மா அவள திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேக்குறாங்க. இப்ப கீழ அந்த பையனோட நின்னு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன அந்த பையன் கூட பேச மாட்டேன் அப்படின்லாம் சத்தியம்னா பண்ணா. இப்ப என்னன்னா அந்த பையன் கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சாரதா சொல்றாங்க. ஏம்மா அவ முடிவு எடுத்தா போதும்னு தானே நீங்க சொன்னீங்க. அவ எந்த முடிவு எடுக்கட்டும். அவங்க கூட சேர்ந்து வாழ்றதும், வாழாததும் அவளோட முடிவு அப்படிதானம்மா நீங்க சொன்னீங்க. இப்ப எதுக்கும்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவ அவங்க கூட சேர்ந்து வாழணும்னா வாழட்டும்மா அப்படி சொல்லிட்டு கங்கா சப்போர்ட் பண்றாங்க. அதுல குமரனும், ஆமா அத்தை அவளோட முடிவுன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா இருந்தாலும் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் நான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்றாங்க. அம்மா நான் எந்த முடிவுனாலும் தெளிவா தான் எடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும்லம்மா. உங்கள மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் அமைதியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் ராகினி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. என்னம்மா கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்கும்போது, அப்பா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. என்னப்பா சந்தோஷமான விஷயம்? அந்த வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்துருச்சுப்பா. அந்த வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்த உடனே அந்த வெண்ணிலா விஜய உண்டில்லன்னு பண்ணிட்டாப்பா. விஜய்க்கு கல்யாணம் ஆனத விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட சொன்னதும் போதும். என்ன மறந்துட்டு நீ எப்படி இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு சூசைடு வேற ட்ரை பண்ணா. நல்ல வேளை போயிட்டு விஜய் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பசுபதி ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கேம்மா. இத வச்சையும் அந்த விஜயும் காவேரியும் நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லப்பா இப்பயும் விஜய் வந்து காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கிறாங்க. அதனால அவங்க ரெண்டும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. நம்ம வந்து வெண்ணிலாவை ட்ரிகர் பண்ணி தான் எல்லா எதையும் காரியமும் நம்ம சாதிக்கணும். அப்ப வந்து கூட வெண்ணிலாவ அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ மதுரையில இருக்கிறாங்களாம். அவங்க கூட சேர்க்கணும், கூட்டு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து மதுரைக்கு போறாரு. விஜய் அங்க போறதுக்கு முன்னாடி நீங்க அவங்க மாமாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வெண்ணிலாவையும் அவங்க மாமாவை வச்சு கீ கொடுத்து அந்த விஜய் காவேரியை நம்ம பிரிச்சு ஆகணும்ப்பா. அப்பதான் எனக்கு சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. மத்த விஷயம்னா நான் பாத்துக்கிறேன். அந்த வெண்ணிலாவை வச்சே வந்து நம்ம விஜயும் காவேரியும் பிரிச்சு அந்த காவேரியை அழ வைக்கணும். அப்படி அழ வைக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படி சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. காவேரி குழந்தைகிட்ட சொல்றாங்க. இனிமேலும் நீ அப்பா பிரிஞ்சு இருக்க தேவையில்லை. நாம இனிமேல் அப்பா கூட தான் இருக்க போறோம். அப்பா வீட்டுக்கு போக போறோம் கூடிய சீக்கிரம். அதுக்கான வேலையெல்லாம் தான் அப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது சீக்கிரமா அப்பா வந்துருவாங்க. நம்ம 2 பேத்தையும் அப்பா வீட்டுக்கே கூட்டு போயிருவாங்க. அங்க நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. நாளைக்கான எபிசோட் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.